நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒரு வாரமாகவுமே இப்போ எல்லா பொருட்களும் வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து அதிகமான கூட்டங்கள்னால எங்கெல்லாம் வாகனங்கள் சரியாக நிறுத்த முடியல. நாங்கள்லாம் அவுட்டரில் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரத்தில் போய் போட்டிருந்தோம். இப்போ நேற்று நைட்டு தான் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுச்சு. கூட்டம் நல்ல கூட்டம், ஒன்றும் ஹெவியான கூட்டம். இந்த மாதிரி விஜயகாந்துக்கு அப்புறம் விட ஈவனாக இருக்காப்புல இன்றைக்கி. கூட்டம் நல்லா கூட்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பூரா கண்ட்ரோலாம் ஆயிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் டேமேஜ்கள் ஜாஸ்தி. ஆமாம், டேமேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். பேரிகார்டெல்லாம் சுத்தமாக பாதி காலி. பேரிகார்டும் காலி பண்ணிட்டாங்க. ஏறி தப்பு ஜம்ப் பண்ணுறோம் அதையும் பாதி காலி பண்ணிட்டாங்க. பாதி டேமேஜ் ஆயிடுச்சு. உடச்சிட்டாங்க. அது தனித்தனியாக இந்த கிடக்கல, நீங்கள் பார்த்தாலும் தெரியுமா, அந்த கிடக்கல. அவ்வளோதான். அது 2 கால் இருக்குது, 3 கால் இருக்குது, ஒரு காலை காணாம். பரவாயில்ல, கூட்டம் நல்லா ஹெவியான கூட்டம். பரவாயில்ல. எப்படி உடஞ்சிருக்கோம்? அது ஏறி ஜம்ப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தாம்மா விஜயை பார்க்குறதுக்காக ஜம்ப் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது உடஞ்சிரும்ல. சேர் உடஞ்சிருக்கு, நிறைய பொருட்கள் போயிடுச்சு. ஆமாம். லைட்டு மாதிரிலாம் இந்த சாமான் சட்டு நிறையா, வாட்டர் டேங்கு, சேரு. ஆமாம், சேரு, இந்த விரிக்கிறது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஒன்று 2 போகத்தான் செய்யுது. நாங்கள் சத்தம் போட்டு முடியல. ஆமாம், அந்த 200 லிட்டர் ட்ரம் இருக்குல்ல, அதை அப்படியே தலையில் தூக்கிட்டு ஆமாம் போய் பஞ்சாயத்து ஆகி அடித்தடி ஆயிடுச்சு. சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே இது பண்ண முடியாது. லைட்டு ஓரளவுக்கு டேமேஜ் இல்லை. லைட்டு ஒன்றும் டேமேஜ் இல்லை. கூட்டம் ஹெவியான கூட்டம்னால கண்ட்ரோல் பண்ண போலீஸாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டு ஒரு 180 ராடு, டின் சீட்டு, ஒரு 2 டேங்க், பெரிய டேங்க்கு எடுத்து போயிட்டாங்க ஐயா. லட்ச மதிப்பு ஒரு ராடு வந்து 500 ரூபா 600 ரூபா தாங்கும். அந்த ராடு டேங்க் 2 டேங்க் எடுத்து போயிட்டு அது 5000 10,000 வரும். சீட் அடிச்சுக்கிறாங்களா, அது வந்து தகரம். அது வந்து அந்தாண்ட ஒரு 30 தகடு எடுத்து போயிட்டாங்க ஐயா. போகிறோம், அவங்க ஊருக்காரு ஏதோ சொல்கிறாங்க, அப்படித்தான் எடுத்து போவோம். நான் போங்க வேலையை போய் பாருங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஆமாம் சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா. ஆமாம், மெட்டுறாங்க எங்களை. என்னன்னு சொல்கிறாங்க? போங்க வேலையை பார்த்துன்னு போங்க, என்ன ஊர்லேருந்து வந்து போங்க. நாங்கள் இந்த சேரு, இந்த இது பேரிகார்டு உடஞ்சிட்டு இருக்குது ஐயா. ஒரு 1000 சேருக்கு மேலே உடஞ்சி இருக்குது ஐயா. 3000க்கு மேலே. தாவேகா மாநாடு முடிந்ததும் பல பொருட்களை அள்ளி சென்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தாவேகா மாநாட்டு பந்தலில் இருந்து உள்ளூர் மக்கள் பொருட்களை அள்ளி சென்றதாக புகாரானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். மதுரை மாநாட்டிலே பல பொருட்கள் காணாமல் போனதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்தோம். குறிப்பாக அங்கு பல சேர்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இரும்பு கம்பிகள், அதே போல அங்கிருந்த பல விஷயங்கள் காணாமல் போனதாக அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பந்தலில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராடுகள், அதே போல தண்ணீர் டேங்குகள் ஆகியவையெல்லாம் திருடு போயிருப்பதாக சொல்கின்றார்கள். உரிமையாளர்கள் கண்முன்னேலேயே பல பேர் அதனை தூக்கி கொண்டு சென்றதாகவும், அவ்வாறு தூக்கி கொண்டு சென்றவர்களை தடுத்து நிறுத்தி எதற்காக இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள், இது எங்களுடைய பொருட்களுக்கு போடுங்கள் என்று சொன்னால் எந்த ஊரிலிருந்து வந்து இங்கே பஞ்சாயத்து செய்கிறீர்கள் போங்க என்று சொல்லி அடிக்க பாய்வதாகவும் ஊழியர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும், அதே போல அந்த மாநாட்டிற்கு வந்தவர்களும் அந்த வாட்டர் டேங்குகளை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும், பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த அந்த தகரங்களை எல்லாம் கூட அள்ளி கொண்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். இதனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்களுடைய பொருட்கள் நஷ்டமாகிவிட்டதாகவும், காணாமல் போனதாகவும், களவு போனதாகவும் அவர்கள் வேதனையோடு பேட்டிகளிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நாற்காலிகள், சுமார் 3000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைந்தது ஒரு புறம் என்று சொன்னால், களவு போனதையும் பார்க்க முடிகின்றது.
வழக்கமாக சில கட்சிகளுடைய மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாடு முடிந்ததும் வெளியில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய பழங்கள், வாழை பழம் போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே சொத்துக்களுக்கு சேதம் என்பது போல அந்த வாடகையாக கொண்டு வந்து போடப்பட்டிருந்த சேர்கள் சேதம். ஏற்கனவே கூட ரோஹிணி திரையரங்கிலே இதே போலத்தான் ஒரு டீசர் வெளியிட்ட போது அந்த தியேட்டரினுடைய அனைத்து சேர்களும் அடித்து நொறுக்கப்பட்டது. அது போலத்தான் இங்கும் இந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. விஜயை பார்ப்பதற்காக வந்த ரசிகர்கள், தொண்டர்கள் அவரை பார்க்கும்போது ஏறி நின்று அட்டகாசம் செய்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒருபுறம் சொல்கிறார்கள். அவருடைய ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து இது போல ஆர்ப்பரிக்கக்கூடிய காரணத்தினாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும், அதே போல மாநாடு முடிந்து செல்லும் போது ஒரு சில விஷமிகள் இது போன்ற பொருட்களை திருடி சென்று விடுகிறார்கள். சில பேர் மாநாட்டிற்கு இது போன்ற ஏதேனும் பொருட்கள் கிடைக்குமா என்பதற்காகவே மாநாட்டிற்கு சம்பந்தம் இல்லாத சில பேர் வருகிறார்கள் என்றும் இந்த குற்றச்சாட்டுகளை அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் முன்வைக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.